அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஜாவால மெத்தட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய லாங்குவேஜஸ் படிச்சிருக்கலாம். சி, சி பிளஸ் பிளஸ், பைத்தான் அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்ற அதே கான்செப்ட் தான் ஜாவாலேயும் இருக்குது. அதோட பேர் மட்டும் மாத்திட்டாங்க. அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாருமே. ஸோ அதில் பிரிண்ட் எல்என்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான். இப்போ உதாரணத்துக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் பிரிண்ட் எல்என்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து ஜாவா டாட் லேங்க்னு ஒரு பேக்கேஜில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்டார், ஓகேவா, இது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால நீங்கள் இது எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த பிரிண்ட் எல்ன்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா பில்ட் இன் மெத்தட். ஆல்ரெடி யாரோ எழுதியிருக்காங்க, நம்ம அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்டுன்னு கூட இதை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளா ஒரு மெத்தட் எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ் நம்ம ஏன் எழுதுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான ஒரு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீயூசபிலிட்டி. ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க, ரீயூசபிலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி எழுதிடுவீங்க, எப்பெல்லாம் தேவையோ அப்போ எல்லா வாட்டியும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னு வைங்களேன். அதை ஒரு மெத்தட்ல எழுதி வச்சுட்டேன். இல்லை நம்ம லாங்குவேஜில் சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் எழுதி வச்சுட்டேன். எப்பெல்லாம் என் கையில் அந்த 2 நம்பர் இருக்குதோ நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரீயூசபிலிட்டி. ஸோ இன்னொரு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸி டீபக்கிங், ஈஸி டு டீபக். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை நம்ம வந்து எளிமையாக நீங்கள் அங்கே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த மெயின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின்ன்றது பார்த்தீங்களே ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாவாவும் அதுக்கு பார்த்தீங்கன்னா விதி விலக்கு கிடையாது. ஸோ மெயின் மெத்தட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து என்ன சேவ் பண்ணிப்பீங்க, மெத்தட்ஸ் டெமோ டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இந்த ஃபைல் நேம் வச்சிருக்கேன்னா என்னோட மெயின் மெத்தட் என்ன கிளாஸ்ல இருக்குதோ அந்த கிளாஸோட நேம் தான் என் ஃபைல் நேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து 2 ஸ்டெப்பாக நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆகிறதுக்கு ஜாவா சீன் ஒரு கமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ கம்பைல் ஆனோன்னு எனக்கு அவுட்புட் பைட் கோட் கிடைக்கும். ஸோ அந்த பைட் கோடை நம்ம ஜேவிஎம்க்கு கொடுப்போம். ஸோ ஜேவிஎம்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா அந்த ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு இங்கே இருக்குதுல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி டெடிகேட்டடாகவும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஜேவிஎம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருந்தால் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படியே இருந்தால் தான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் நினச்சி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிளாஸ் லோட் ஆகும்னா இந்த மெத்தட்ஸ் டெமோன்னு ஒரு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெத்தட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து கொலன்னு பேசாமல் நம்ம டேரெக்டாக நம்ம கான்செப்ட் குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் நான் தனியாக கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வெல்கம். ஓகேவா? ஒரு கிளாஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் நம்ம எழுதலாமா? ஸோ மெத்தட் எழுதுறதுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் கிரீட்ன்றதான் மெத்தட், ஜஸ்ட் ஒரு வணக்கம் சொல்ல போறேன். ஓகேவா? இது மெத்தட் நான் எப்படி சொல்றேன், ரவுண்ட் பிராக்கெட் இருக்கிறதுனால மெத்தட்ன்றேன். ஸோ மெத்தட் என்ன இருக்கும், செட் ஆஃப் பிளாக், ஒரு பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் டிசைன்டு டு பர்டிகுலர் டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதை டிசைன் பண்ணிருப்போம். அதனால கர்லி பிரேஸ்க்குள்ள அதை நம்ம இன்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வாய்டுன்னு கொடுத்துருக்கோம்ல, அதோட மீனிங் என்னன்னா இந்த மெத்தட் எதையுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரீட்டும் எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, வாய்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மெத்தடோட ஆக்சஸ் மாடிஃபையர் இங்கே பப்ளிக்னு இருக்குல்ல, விச் மீன்ஸ் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே நான் பப்ளிக்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சஸ் மாடிஃபையர்னு ஒரு தனி டாபிக் இருக்கு, அப்போ நம்ம இதை பேசிப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ஜஸ்ட் உள்ள வந்து வெல்கம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். Oh, I'm not getting welcome. Still getting only hoi. Oh, it's not hoi, it's hi. ஸோ வெறும் நமக்கு ஹாய் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருது, வெல்கம்னு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கால் பண்ணணும். நம்ம இப்போ வந்து கோட் எழுதியாச்சு, இட்ஸ் ரீயூசபிள், நம்ம எங்கே தேவையோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம யாராச்சும் கால் பண்ணாதான் அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த மெயினை யார் கால் பண்ணுறா, நம்ம யாரும் கால் பண்ணலை, ஜேவிஎம்ஏ ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுது. அதுக்காக தான் ஸ்டாட்டிக்காக அந்த மெத்தட் இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரீட் எப்படி கால் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரீட் மெத்தட் என்ன கிளாஸ்ல எழுதியிருக்கோம், நம்ம வெல்கம்னு ஒரு கிளாஸ்ல எழுதியிருக்கோம். நம்ம மெயின் மெத்தட் என்ன கிளாஸ்ல இருக்குது, மெத்தட்ஸ் டெமோ. மெயின் மெத்தட்டும் கிரீட் மெத்தட்டும் வேற கிளாஸ்ல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். வெல்கம்
obj equal to new welcome. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு obj டாட் கிரியேட். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு வெல்கம்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பெராமீட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ப்பா. ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிச்சிருந்தேன்லாம் பெராமீட்டர்னு இருக்கும். இப்போ கிரீட்னு இருக்குதுல்ல, நான் யாருக்கு வெல்கம் பண்ணுறது? இப்போ பர்டிகுலர் சொன்னால் ராகுலுக்கு வெல்கம் பண்ணு, இல்லை ரவீந்தருக்கு வெல்கம் பண்ணு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேமை நான் வந்து இன்புட்டாக நான் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெராமீட்டர் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த பெராமீட்டர் வந்து நேம், அதோட டைப் என்ன, ஸ்ட்ரிங். ஸோ நேம் வந்து ஜென்ரலி ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்கும். நான் அந்த வெல்கம்க்கு பக்கத்துலேயே இந்த நேமை கன்கேட்டினேட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன நேம் பாஸ் பண்ணுறேனோ அந்த வெல்கம்க்கு பக்கத்தில் அந்த நேம் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகுல். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா I'll get welcome ராகுல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர். ஸோ பெராமீட்டர் வச்சு நம்ம வந்து பேசியாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ட் ஏஜ், சும்மா ஏதோ ஒன்று. ஸோ ப்ளஸ் ஒரு சேம் அப்படியே ஏஜே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி விட்டுறலாமா? ஓகே, இப்போ இங்கே 2 பெராமீட்டர் இருக்கிறதுனால நான் இங்கே வேல்யூ பாஸ் பண்ணும்போது 2 கொடுக்கணும். பட் ஐம் பாசிங் ஒன்லி 1, அதனால தான் இந்த ரெட் கலரில் zigzag. ஸோ நான் வந்து ஒரு 31 நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வெல்கம் ராகுல் 31. ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க வெல்கம் ராகுல் 31. ஓகேவா? ஸோ இன்னும் ரிட்டர்ன் டைப்னு ஒன்று இருக்குது. இந்த வாய்டுக்கு பதிலாக இன்ட்டு கூட இருக்கலாம், அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுத போறேன். டிபிக்கல் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வெறும் அடிஷன் மட்டும் தான், 2 நம்பர் வாங்க போறோம். ஸோ ஆட் 2 நம்பர்னால இன்ட் ஏ இன்ட் பி. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகுது, ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகுது, ஏ பிளஸ் பி. ஆட் பண்ணிட்டு நான் தான் அதை கால் பண்றேன். ஓய் எனக்கு ஆட் பண்ணி சொல்லுங்க. அது என்ன பண்ணோம், அந்த வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இட் ஷுட் ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பி. ஸோ சின்ஸ் இட் இஸ் ரிட்டர்னிங் இன்டீஜர் வேல்யூ, ஐ ஹவ் டு புட் இன்ட் ஆஸ் த ரிட்டர்ன் டைப். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போடணும், பப்ளிக். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பண்ணலாம். ஆட் ஆஃப் 5, 10. அதனுடைய அடிஷன் பண்ணால் என்ன வேல்யூ வரும், 15 வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு எரர் வருதுன்னா இட் இஸ் இன் அனதர் கிளாஸ். ஸோ ஹேவ் டு யூஸ் ஆப்ஜெக்ட் obj டாட். ஓகேவா? அப்போ சேம் கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லையா சார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்போ இந்த எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி விட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஷீட் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஸ்டெப்பை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வெறும் ஆட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். ஓ ஐம் நாட் கெட்டிங் எனி அவுட்புட். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுது. இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணலை, இல்லை பிரிண்ட்டும் பண்ணலை. இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன் பாருங்களேன், இன்ட்டு ஓபி. ஓபி இன் த சென்ஸ் இட் இஸ் அவுட்புட் பா. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஓபி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா ஐ கெட் த வேல்யூ ஆஃப் 15. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் ரிட்டர்ன் வந்து நடக்குது. ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சேம் கிளாஸ்க்குள்ளே நம்ம காலிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆப்ஜெக்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. இப்போ நான் அந்த ஆட் மெத்தட் மட்டும் தானே நான் கால் பண்ணுறேன். இந்த ஆடுக்குள்ளேயே நான் கிரீட்னு கால் பண்ணுறேன் பாருங்களேன். இதுக்கு நான் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் யூஸே பண்ணல. ஓ கிரீட் ஹஸ் டு, நம்ம கிரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ யாரை நம்ம வந்து கிரீட் பண்ணோம், சும்மா ஏதோ ஒன்று ராகுல் 31, அதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எஸ், எனக்கு வெல்கம் ராகுல் 31 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ஏ பிளஸ் பி வேல்யூ பிரிண்ட் ஆகுது. விச் மீன்ஸ் நான் சேம் கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தட் நான் வந்து கால் பண்ணேன், எனக்கு ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. ஸோ இப்போ வேற கிளாஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இங்கே வெல்கம்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே சார், இப்போ இந்த ஸ்டாட்டிக்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ அதை பற்றி மட்டும் பார்க்கறதுனால கொஞ்ச நேரத்துக்கு இந்த வெல்கமாக மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா நம்ம தட்டி விட்டுறலாமே இவன் வேற. ஓகே, இவனுங்க யாருமே தேவையில்லை. ஓகே, இப்போ உள்ள நான் வந்து சும்மா டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே. டைமிங் நான் ஸ்டாட்டிக் போடலை, ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பண்ணுறதெல்லாம். ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு என்னென்னலாம் வரும். ஸோ ஸ்டாட்டிக்கை வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அது ஒரு மெத்தட்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ஒரு கிளாஸ்க்கு ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் பிளாக்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன நடக்கும், இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சிஸ் அவுட் இன் டிஸ்பிளே அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா ஆப்வியஸாக வில் நாட் கெட் எனி அவுட்புட் பிகாஸ் நம்ம இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை காலே பண்ணலை. ஸோ இப்போ நான் டிஸ்பிளேன்னு இப்படி கால் பண்ணனா வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓ
It is showing some error. Cannot make a static reference to the non-static method display from the type methods demo. ஸோ இந்த மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், ஆனால் நம்மளோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கால் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா ஒன்று இப்போ இங்கே ஸ்டாட்டிக்காக மாற்றணும். ஸ்டாட்டிக்காக மாற்றிங்கன்னா இன் டிஸ்பிளேன்னு எனக்கு வந்து வந்துடும். ஏன்னா ரெண்டுத்தோட டைப் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம்னு ஒரு கிளாஸ் போட்டோம்ல. ஸோ கிரீட்னு ஒன்று இருந்துச்சு, ஆடுன்னு ஒன்று இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக் கிடையாது. இப்போ இங்கே நம்ம இப்படி கால் பண்ணால் ஆப்வியஸாக எனக்கு இதுவும் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்படி இல்லைனா என்ன சார் நான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேம் கிளாஸ்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னீங்களே, அது மட்டும் முக்கியம் இல்லை. இங்கே ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அங்கேயும் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். இல்லைனா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், நியூ மெத்தட்ஸ் டெமோ, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா அந்த ஓபிஜேன்னு ஒன்று நம்ம வைக்கிறோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட்னு நினைப்பாங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ், ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் அந்த நியூ கீவேர்ட் பக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா கூட எனக்கு இன் டிஸ்பிளேன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. முக்கியமான திங் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் கேசிங் ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணும். கேமல் கேசிங்னா இப்போ டிஸ்பிளே சிங்கிள் லெட்டர்ன்றதுனால நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும்னு வைங்களேன், அடுத்த லெட்டர் நான் இப்படி எஃப் ஸ்மால் எழுதக்கூடாது. அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் கேபிட்டல் எழுதணும். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நான் ஸ்மால் எழுதணும். ஸோ இந்த ரூலுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கேமல் கேசிங்னு சொல்லுவாங்க. நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அது முக்கியம். அதுக்கடுத்து பெராந்தசிஸ் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலாம். ஸோ 0 ஆர் மோர் பெராமீட்டர்ஸ், பெராமீட்டர்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஸோ we are telling void. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாட்டிக்ன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். எனிவே நம்ம வந்து ஸ்டாட்டிக் எதுக்குன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணி சொல்லிட்டோம். ஆப்ஜெக்டே இல்லாமல் ஒன்றத்தை கால் பண்ணால் நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகேவா? வேற ஆக்சஸ் மாடிஃபையர் முக்கியம், ரிட்டர்ன் டைப் முக்கியம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபங்க்ஷன். த அல்டிமேட் கோல் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ரீயூசபிலிட்டி அண்ட் இட் இஸ் ஈஸி டு டீபக் த எரர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இந்த விட தான் நம்ம ஃபர்ஸ்டே போட்டிருக்கணும். பட் ஜாவா பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ எங்கே பார்த்தாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். சாதா அளவு எழுதுனாலும் கூட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஸோ அங்கேயே மெயின் ஒரு மெத்தட் வரும். ஸோ இப்படி நிறைய இடத்துல நம்ம மெத்தட்ஸ் படிச்சுட்டு வரோம். ஸோ அதனால தேவையில்லையோ நினச்சேன். பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மெத்தட்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் அதே கால் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஜாவா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.